வெறும் 25,000 ரூபாய் சம்பளத்துல பினான்சியல் பிளானிங் ஃபர்ஸ்ட் செய்ய முடியுமா? சரி, ஓகே, சரிங்க. எவ்வளவு ரூபாய் பணத்தை ஒரு மாசத்துக்கு உங்களால சேமிக்க முடியும் இந்த சம்பளத்தை வச்சு? சேமிச்சாச்சு. சேமிக்கிற பணத்தை என்ன பண்ண போறீங்க? முதலீடு பண்ணணும்ல. எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியுமா? ஓகேங்க, இன்னைக்கு இந்த வீடியோல 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கு 25 லட்சம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற டீடைலான ஒரு விஷயத்தை தான், ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க, ஓகேவா? அதை பிடிச்சி இது பிடிச்சி டிடிஎஸ் அமௌண்ட் எல்லாம் கழிஞ்சது போக 25,000 ரூபாய் உங்க கைக்கு கிடைக்குது. அந்த 25,000 ரூபாயை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? அந்த 25,000 ரூபாயில 20ல இருந்து 30% வரைக்கும் அந்த பணத்தை வேறொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். சோ அதுதான் சேவிங்ஸ். ஆனா நம்மள பல பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க? இந்த வாடகை கட்டுறது, மளிகை ஜாமான், இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் இந்த வைஃபை பில்லு, இந்த ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், இன்னும் அதுதான் எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கு ஒரு வீட்டுல. சோ அந்த செலவுகள்லாம் போக மிச்ச பணம் எவ்வளவு இருக்கோ அந்த பணத்தை தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு புரிதலோட இருக்கிறோம். சோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நம்மளால சேமிக்கவே முடியாது. சோ இவ்வளோ காலமா நான் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேனாலும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் நல்ல பணத்தை சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் ஓகே யுவராணி, எங்க கைக்கு வரதே 25,000 ரூபாய். அந்த 25,000த்துல எப்படி 20ல இருந்து 30% சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், நிஜமாவே உங்களால முடியும். அதுக்கான ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்டரி இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த செகண்டரி இன்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா 20% என்னங்க, 20% 50% வரைக்கும் கூட உங்களால சேமிக்க முடியும். செகண்டரி இன்கமா? நானே கஷ்டப்பட்டு ஒரு மாசம் முழுக்க காலைல போனா சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை பார்த்து அதுல வரக்கூடிய சம்பளமே எனக்கு போதும், இல்ல பத்தல, ஐயோ டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல எங்க செகண்டரி இன்கம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த செகண்டரி இன்கமுக்கு பேரு தாங்க பாசிவ் இன்கம்ன்றது. இப்போ பாசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த சம்பளம் இல்லாம சைட் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் பாசிவ் இன்கம். நமக்கு மாசம் மாசம் டான சம்பளம் வருதுல, அது பேரு ஆக்டிவ் இன்கம். சைட்ல வரக்கூடிய பிசினஸ் மூலமா வரக்கூடிய லாபம் தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சமயத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இந்தியால 70% மக்கள் ஆக்டிவ் இன்கம் மட்டும் தான் நம்பி இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% மக்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு எப்படி பாசிவ் இன்கமா நம்ம கிரியேட் பண்றது, ஜெனரேட் பண்றது, இன்னும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது. அப்போ அவங்க எல்லாம் ரிச்சா இருப்பாங்க, நம்ம கடைசி வரைக்கும் இங்க மிடில் கிளாஸ் மக்கள் மிடில் கிளாஸ்ல தான் இருப்போம். சோ இந்த 70% எப்போ ரெடியூஸ் ஆகுதோ சோ அப்பதான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் உயரும். 10 வருஷமா ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு பைசா கூட என்னால சேமிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி முடியும்? ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஆக்டிவ் இன்கம்ல மட்டும் தான் இருக்கு. ஆக்டிவ் இன்கம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்போ இந்த சமயத்துல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிஜமா நான் சொல்றேன், பாசிவ் இன்கம்கான ஐடியா என்னன்றதை யோசிங்க. ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நம்ம இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், சைட்ல என்ன பிசினஸ் பண்ணா நமக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்கும், கரெக்டான ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்க பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்பளம் பாட்டுக்கு மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும், சைட்ல உங்களுக்கு பாசிவ் இன்கமும் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு கம்பெனில, யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு பணம் வரும். பாசிவ் இன்கம் மூலமா உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000 ரூபாய் பணத்தை மட்டும் தான் நீங்க செலவுக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பாசிவ் இன்கம்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தை மட்டும் செலவுக்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். அப்போ ஆக்டிவா வருதுல ஒரு இன்கம், அந்த இன்கம் அப்படியே டைரக்டா சேவிங்ஸ்ல போட்டு வச்சிடணும். சேவிங்ஸ் அப்படி பாட்டுக்கு ஓரமா போட்டு தூங்குறதுக்கு போட்டு வைக்கிறோமா? கிடையாது, அதுவும் பிரயோஜனம் இல்ல. சேவிங்ஸ் அமௌண்ட்ன்றது அதை ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், பிபிஎஃப், ஆர்டி, எஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் போடுறது மூலமா நம்மளுடைய அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தியாகும், நம்ம நிறைய சேவ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சேவிங்ஸை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரி யுவராணி, இந்த பாசிவ் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறது, அதற்கான ஐடியாஸ்லாம் எனக்கு எதுவும் தோணல, என்ன பண்றதுன்னு தெரியலனா பிரச்சனையே இல்லைங்க. பார்ட் டைம் ஜாப் இருக்குல்ல, அதை பண்ணி உங்களுக்கான சம்பளத்தை நீங்களே சம்பாதிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் டைமிங் இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமிங்கை சும்மா வேஸ்டா விடாம அந்த டைம் எப்படி ப்ராப்பரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25,000 ரூபாய் உங்க கையில சம்பளம் இருக்கு, ஓகேவா? அந்த 25,000த்துல 30% எவ்வளோங்க? 7,500 ரூபாய். அந்த 7,500 ரூபாய ஒரே இடத்துல சேவிங்ஸா போட்டு வைக்காம
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இடத்துல அந்த மொத்த 7500 போடக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைவர்சிஃபை பண்ணி போடணும். ஒரே இடத்துல குமிச்சு வைக்காம பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலயா போட்டு வைக்கணும். எதுக்காக இந்த டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது ஒரே இடத்துல நான் போடுறேன், அங்க எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த டைவர்சிஃபை பண்றது மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். சப்போஸ் நம்ம போடுற ஒரு இடத்துல நமக்கு லாஸா இருக்கு, அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிருக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலுமே ஒரே இடத்துல போடக்கூடாது, அது பிரிச்சு தான் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த 7500 ருபீஸ்ல 3000 ருபீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த போர்ஷனை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட், ஸோ அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க SIP-ல. ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் ரேட்டு 7% இருக்கு. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, 7%க்கு மேல எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அந்த பிளானை நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கான பெஸ்ட். ஸோ இப்போ நான் ஒரு SIP-ல நீங்க 3000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாசம் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். கூகுள்ல SIP கால்குலேட்டர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மாசம் கம்மி அமௌண்ட் நம்ம தான் சொல்லியாச்சே 3000 ருபீஸ், ஓகேவா? இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் 12% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 14% வரைக்குமே இருக்கும். 12% நம்ம அதே வச்சுக்கலாம். டைம் பீரியட் நான் 15 இயர்ஸாக வச்சுக்கிறேன். பார்க்கும்போது நீங்கள் 15 வருஷம் மாதம் 3000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 5,40,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோனா 9 லட்சம் ரூபா. டோட்டல் வேல்யூ உங்க கையில 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஆனா உங்க கைக்கு கிடைக்கிறது 15 லட்சம் ரூபாய். ஸோ இப்படிதான் ஒரு SIP-ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 12 இருந்து 14% நான் சேஞ்ச் பண்றேன். அப்படி போட்டா என்ன ஆகுது பாருங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 5,40,000 தான், ஆனா கிடைக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ 18 லட்சம் ரூபாய். ஸோ எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் 7,500 ரூபாயில 3,000 ரூபாய SIP-ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 15 வருஷத்துல 18 லட்சம் ரூபாய் நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்க. அடுத்து இந்த 7,500 ரூபாயில 2,000 ரூபாய PPF-ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3,000 SIP-ல போட்டாச்சு. 2,000 இப்போ எடுத்து PPF-ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். PPF-ல இப்போ 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது 100% சேஃபுங்க, நோ ரிஸ்க். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பிகாஸ் கவர்மெண்ட்டினுடையது அப்படிங்கும் போது நம்ம கண்ணை மூடிட்டு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ கூகுள்ல PPF கால்குலேட்டர்னு போடுறேன். ஸோ இதில் போயிட்டு ஓகே, மாதம் PPF-ல 2,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ 12 to 24,000 15 இயர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1%. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 3,60,000 ரூபாய். நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 6,50,000 ரூபாய். இதுக்கு முன்னாடி SIP-ல போடுறது மூலமா உங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இப்போ PPF-ல 15 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா உங்களுக்கு 650 கிடைக்குது. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய். அப்ப பாத்துக்கோங்க, இப்பவே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு ரூபாய் நீங்க 15 வருஷத்துல நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத, சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 7,500 ரூபாயில ஃபர்ஸ்ட் 3,000 ரூபாய் SIP-க்கு போயாச்சு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2,000 ருபீஸ் PPF-க்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 1,500 ருபீஸ் மட்டும் நான் எடுத்து RD-ல நான் போடுறேன். ஓகேவா? ஸோ RD ரெக்கரிங் டெபாசிட்ல போடுறேன். ஸோ அதில் போடுறது மூலமா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். RD கால்குலேட்டர் மாசம் எவ்வளோ போடுறேன்? 1,500 ரூபா போதும். 1,500 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5%. ஓகே, டைம் பீரியட் நம்ம மாற்றலாம். 3 இயர்ஸ் போட்டிருக்காங்களா, நம்ம 10 இயர்ஸ் போடலாம். ஸோ 10 இயர்ஸ் ஓகே, 6.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு RD-ல மாதம் வெறும் 1,500 ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க. கட்டுறதன் மூலமா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 10 வருஷம் கழிச்சு 2,53,000 ரூபாய் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 18 லட்சம் ரூபா, செகண்ட் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா, இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. இதுல 28 லட்சம் கிட்ட வந்துருச்சு இல்ல? ஸோ இப்படிதான் ப்ராப்பரா நீங்க பிளான் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும் போது வித்தின் 15 இயர்ஸ்ல உங்க கையில 25,000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனா 25 லட்சம் ரூபாய் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். அந்த மாதிரியான பிளானிங் நீங்க பண்ணணும். நான் சொன்னது 7,500 ரூபாய். அதுல கணக்குப்படி இப்போ
6,500 தான் நான் கணக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 rupees என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா, நமக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமான ஏஜ்ல நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு பிலோ 1000 rupees கூட இருக்கும், எவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக போடுறீங்களோ. பிகாஸ் நம்மளுடைய ஹெல்த்தை பொறுத்து, ஹேபிட்ஸை பொறுத்து இந்த ப்ரீமியனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கவர் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது, போட்டு தான் வைக்கணும். ஏன்னு கேளுங்களேன், ஏதோ எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை போச்சு கால் போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு 9 லட்சம் ரூபா கட்டியே ஆகணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, நான் கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் அந்த பணம் உங்களுக்கு போயிடுச்சே, என்ன பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ வலி வேதனை வரும்னு எனக்கு தெரியும். ஸோ 1000 ரூபா தானே பார்க்காம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ 7 லட்சம் ரூபாயோ அதை அவங்க அழகாக கிளைம் பண்ணிடுவாங்க. நீங்கள் தனியாக சேவ் பண்ண அமௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி உங்களுடைய 25,000 ரூபாயை ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு 15 வருஷத்தில் 25 லட்சம் ரூபாயை ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதை விடுங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த 25,000 தான் இருக்குமா என்ன 15 வருஷமும்? இன்க்ரிமெண்ட் இருக்கு, போனஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆகும்போது உங்களோட சம்பளமும் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆகும்போது அந்த 25 லட்சம் இன்னும் நிறையவே ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பாசிவ் இன்கம்க்கு சைடில் பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வீட்டில் பொதுவாகவே ஆண்கள் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பெண்களும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. பட் இருந்தாலுமே வீட்டில் யாராச்சும் இப்போ சும்மா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஹோம்மேட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாங்க. சாக்லேட் தயாரிக்கிறது, இது சோப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நினைப்போம் இப்போவும் அதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் எத்தனை கம்பெனிஸ் வந்து ஸ்கின் கேருக்குன்னு வச்சுருக்காங்க, அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்குன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ நிறைய பேர் இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் படுத்தி நிறைய பேர் கம்பெனி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகலைங்க. இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்தா கூட போதும். அதுக்கெல்லாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வேணும் அப்படின்னா, என்ன முதலீடான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கான ஐடியா இருந்தால் போதும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.